வணக்கம் தோழமைகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம சின்ன வயசில் அதிகமாக பயன்படுத்தினது, இப்போ மிக மிக குறைவாக பயன்படுத்துகிறது. நகரங்களில் வழக்கொழிஞ்சிக்கிட்டு இருக்கிற, கிராமங்களில் ஓரளவு பழக்கத்தில் இருக்கிற தூக்குவாளியை பற்றி தான். முந்தி காலத்தில், அதாவது பண்டைய தமிழர் காலத்தில் இருந்து தூக்குவாளிகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். தூக்குவாளிங்கிறது ஒரு அரை வட்டமான கைப்பிடி போட்ட பாத்திரம். இதில் திடப்பொருளையும் எடுத்துகிட்டு போகலாம், திரவ பொருள்களையும் எடுத்துகிட்டு போகலாம். பண்டைய தமிழர் சமுதாயத்தில் பால் பொருட்களையும் எண்ணெய் பொருட்களையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக தூக்குவாளிகளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த தூக்குவாளிகள் முந்தி காலத்தில் பித்தளையில் செய்யப்பட்டு இருக்குது. தொடர்ந்து அலுமினியம், அடுத்து எவர் சில்வர்லேயும் செய்யப்பட்டிருக்கு. இப்போ பிளாஸ்டிக்லேயும் கிடைக்கிது. ஆனால் நம்ம உலோகத்தில் செய்யப்பட்ட தூக்குவாளிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். தூக்குவாளிங்கிறது ஒரு சம்படத்தில் 2 பக்கத்துலேயும் காதுகள் பொருத்தப்பட்டு அதில் அரைவட்ட வடிவிலான கம்பியாலான கைப்பிடி பொருத்தப்பட்டு இருக்கும். தூக்குவாளிகள் 2 இன்ச்சு அளவுலேருந்து ரொம்ப பெருசு வரைக்கும் எவர் சில்வரில் கிடைக்கிது. முந்தி எங்கள் வீட்டில் இந்த தூக்குவாளியில் தான் கருவாடு போன்ற பொருட்கள் எல்லாம் வச்சு இறுக மூடி மேலேருந்து தொங்குற கம்பியில் தொங்க விட்டுருவாங்க. எறும்பு பூனைகள்கிட்டருந்து பாதுகாப்பு. சமயங்களில் பலகாரங்களும் இதே மாதிரி தான். ஒரு மூடி போட்ட பெரிய சம்படம், அதில் ஏதோ கொண்டு போகிறோம். அது சூடாக இருந்தால் கையிலையும் தூக்க முடியாது, இடுப்புலையும் தூக்க முடியாது. ஆனால் அதுவே தூக்குவாளியாக இருந்தால் அந்த சூடு நம்ம கையை பாதிக்கவே பாதிக்காது. மிஷினுக்கு மாவரைக்க போனால் சம்புடம்னா ஒன்றுனா கையில் இடுப்பில் தூக்கிட்டு வரணும், ஒன்றுக்கும் மேலேனா ஒரு பையை தேடணும், பையில் வச்சு கொண்டு போகணும். ஆனால் வாளினா 2 கையில் 2 வாளி வச்சு அப்படியே கொண்டு போகலாம். விசேஷ வீடுகளில் பந்தி பரிமாறுறவங்க பயன்படுத்துகிறதும் தூக்குவாளி தான். நம்மோட அந்த கால லஞ்ச் பாக்ஸ் தூக்குவாளி தான். கிராமங்களில் இன்றைக்கும் பால் வாங்க தூக்குவாளி தான் கொண்டு போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட எடையை சாதாரணமாக தூக்குறதை விட தூக்குவாளியில் ரொம்ப எளிதாக தூக்கலாம். நம்மோட நாகரிக வளர்ச்சியில் தூக்குவாளியும் நம்ம கூட இணைஞ்சி பல பரிணாம மாற்றங்களை அடைஞ்சிருக்கு. தூக்குவாளி நம்மோட பாரம்பரியம், தூக்குவாளி வசதி. பரன்லேருந்து தூக்குவாளியை எடுக்கலாமா தோழமைகளே? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இன்றும் மேலும் ஒரு பதிவோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தோழமைகளே.